Matter in our surroundings. Introduction. Definition of matter. Observe your classroom carefully and make a list of things that you find. Do all these things have mass? Yes, they all have. Do they occupy space? Yes, they occupy space. Apart from all these things, something else is also present in the classroom, which you cannot see. Whatever present around us is called matter. Let us see few more examples of matter. அப்போ fruits, land, air, அப்புறம் roses, water, clouds, stars, இது எல்லாமே matter தான். Nothing else come out of it. Everything is a matter. Classification of matter: energy, mass, and volume. What is matter? Anything that has mass and occupies space is called as matter, which you can perceive through your senses. Anything that has mass and occupies space is called as matter, which you can perceive through your senses. எந்த ஒரு பொருளும் அதுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கு. அது ரொம்ப கம்மியா கூட இருக்கு. பேப்பர் நம்மளுக்கு வெயிட்லெஸ்ஸா தெரியும்ல, ஆனா ஒரு எறும்புக்கு அது வெயிட் தானே. ஓகேவா? அது வெயிட் தானே. ஒரு பட்டர்ஃபிளைனால ஒரு பேப்பரை கேரி பண்ணிட்டு போக முடியுமா? அதுக்கு அது வெயிட் தானே. ஒரு ஆட்டமா இருந்தாலும் ஆட்டமோட வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்ட்டு சொன்னாலும் அதுக்கும் ஒரு வெயிட் இருக்கு. ஓகேவா? வாட் எவர் ஆட் மாஸ், ஒரு வெயிட் மாஸ் இருக்கு. கிராம்ஸ், ரொம்ப ரொம்ப கம்மியான கிராம்ஸா கூட இருக்கட்டும். ஆர் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். இப்ப இந்த செல்போன் இந்த ஸ்பேஸ்ல இங்க இருக்கு. ஓகேவா? இப்ப இந்த செல்போன் இருக்கிற ஸ்பேஸ்ல எந்த ஒரு ஏர்ல இருந்து எதுவும் இருக்க முடியாது. இதை நான் இங்க மூவ் பண்றேன்னா இந்த இடத்துல இருக்காது. ஓகே, இந்த இடத்துல இந்த மேட்டர் மட்டும் தான் இருக்கும். which you can perceive through your senses. உணர முடியும். ஓகேவா? அது எல்லாமே மேட்டர். ஓகேவா? நம்பர் 1. நம்பர் 2, let's prove that air has mass. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பலூன், ஒரு ஃபுட்பால் எடுத்துக்கிறோம், 1 kg. ஓகேவா? இப்போ ஏர் அது ஃபுல்லா ஃபில்அப் பண்றோம்னா அது இன்க்ரீஸ் ஆகும், வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ உள்ளுக்குள்ள ஃபில் பண்ற அந்த ஏருக்கும் மாஸ் இருக்கு. மாஸ் ஆஃப் ஃபுட்பால் ஹஸ் இன்க்ரீஸ் டியூ டு த ஏர் பிரசன்ஸ். நெக்ஸ்ட், ஏர் ஹஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். டெஃபினெட்லி ஏருக்கும் மாஸ் இருக்கு, அதுவும் ஒரு ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும். அப்படியே நம்ம ஃபுல்லா காத்து அடிச்சுக்கிட்டே போனோம்னா ஸ்பேஸ் பத்தல அப்படின்ட்டு வெடிஞ்சிருதுல. ப்ரெஷர் எவ்வளவு வேணாலும் தாங்கும். ஒரு கட்டத்துக்கு மேல பலூன் வெடிஞ்சிருதா? ஏன்னா அதுக்குன்ட்டு ஒரு மாஸ் இருக்கு, அதுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கு. அந்த ஸ்பேஸ் பத்தலையா, பர்ஸ்ட் ஆகுது. ஓகேவா? ரைட். அப்போ அப்படியே படி பார்ப்போம். இந்த பேஜ் அப்படியே படி. occupies space which you can perceive through perceive through your senses. Senses plural. இப்ப படிக்கிறதுல முதல்ல ஆக்குப்பை உனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சா? இப்ப ஆக்குப்பை ஈஸி ஆயிடுச்சு. ஆக் கு பை, இதுதான் ஆக்குப்பை. ஓகேவா? ரைட். இப்போ ப்ளூரலா மாத்தணும். ஒய்ல இருக்கு, அதை ப்ளூரலா மாத்தணும்னா ஒய்யை ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ், அப்ப ஆக்குபைஸ். ஓகேவா? இப்போ ஆக்குபைஸ் ஓகேவாயிடுச்சா? ஆக்குபை, ஆக்குபைஸ், இது ஓகேவாயிடுச்சா? which you can perceive through your senses. பாரு, perceive, perceive. ஓகேவா? perceive, உணரக்கூடியது. perceive. இது through, through single syllable, through, பூந்து. ஓகேவா? ரைட். air is flowing through, air is flowing through அப்படின்னா அதுல போகுது. ஓகேவா? through. சரியா? ரைட். இப்ப இந்த வேர்டு உன்னை அறியாமலே நீ மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்க.
through 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 your senses. இதுல சென்ஸ் வரைக்கும் வந்துட்டேன். கடைசி வேர்டு வரைக்கும் இங்கிலீஷ்ல படிக்கணும். இங்கிலீஷா இருந்தாலும் தமிழா இருந்தாலும் கடைசி வேர்டு வரைக்கும் படிக்கணும். அதை படிச்சுட்டோம்னா நம்மளுக்கு வந்து பிரச்சனை இருக்காது. ஓகேவா? ரைட். அப்படி அடுத்து mass is equal to 1 kg, mass is equal to 1.5 kg. Mass of the ball has increased due to air is. Air has mass and occupies space. Super. இப்போ முதல்ல ஆக்குப்பை உனக்கு கரெக்டா வராம இருந்துச்சா? இப்ப வந்து ஆக்குப்பைஸ் வந்து பெர்ஃபெக்டா வர ஆரம்பிச்சு. இப்ப அடுத்த வாட்டி இந்த ஆக்குப்பைஸ்னு வரப்போ உனக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா திருப்பி திருப்பி இந்த வேர்ட்லாம் வரப்போகுது. ஓகேவா? ரைட். அதே மாதிரி கடைசி வரைக்கும் வேர்டை படிக்க ஆரம்பிச்சுட்டேன். இந்த இடத்துல கமா வரணும். ஓகேவா? ரைட். சரியா? புரிஞ்சதுல? அப்ப ஆக்குபைஸ், பர்சீவ், த்ரூ. ஓகேவா? பர்சீவ், த்ரூ. சரியா? இந்த 3 வேர்ட், அப்படியே 3 வேர்டு அதை எழுதிக்கோ பார்ப்போம். இது மாதிரி வந்து நம்ம ஒரு செட் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து நம்ம எழுதிக்கிட்டே போனோம். இதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் வேர்டு கத்துக்கிறோமோ அதெல்லாம் எழுதுறோம். ஆக்குப்பை, முதல்ல ஆக்குப்பை எழுது. அது பக்கத்திலே ஐஃபன் போட்டுட்டு ப்ளூரல் ஆக்குபைஸ் எழுது. அதுக்கப்புறம் பர்சீவ். ஓகேவா? அப்புறம் த்ரூ. எந்தெந்த இடத்துல எல்லாம் நம்ம தப்பு பண்றோமோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து பார்க்கணும். அடுத்த வாட்டி அந்த மிஸ்டேக் வராது. ஓகே, சரி. அப்போ 3 வேர்ட் நம்ம கிளியர் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட், வாட் இஸ் மாஸ்? Mass. It is a physical quantity which expresses the amount of matter in a body. Mass. It is a physical quantity which expresses the amount of matter in a body. What is weight? Weight equal to mass into gravitational acceleration. நம்ம வெயிட் எவ்வளவுன்னு கேட்டா 50 கிலோ அப்படின்னு சொல்றோம்ல, அது ஆக்சுவலா மாஸ். ஓகே, அததான் காலையிலே சொன்னேன். வெயிட்ன்றது என்னது? மாஸ். இப்ப 50 kg இன்டு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி 9.8 எக்ஸாக்டா. 9.8 இன்னும் போகும். 9.8 நம்ம யூஸ் பண்ணுவோம் சயின்டிபிக்கா. ஆனா நிறைய இடத்துல சம்ல வந்து அப்ராக்சிமேட்லி 10 எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப நீ 50 kg இருக்கு அப்படின்னா உன்னோட மாஸ் வந்து 50 kg. ஓகேவா? அதாவது அமௌண்ட் ஆஃப் மேட்டர், உன்னோட பாடியில எவ்வளவு மேட்டர் இருக்கு அதெல்லாம் ஆட் ஆயிட்டு தான் உனக்கு வந்து அந்த மாஸ் வந்து வருது. இப்போ வெயிட் அப்படின்றது என்ன? உன்னோட மாஸ் இன்டு கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன், ஜி அப்படின்ட்டு வந்து நம்ம போடுவோம். ஓகேவா? ரைட். அப்போ பேன் வேயிங் 2 kg ரைஸ். ஓகேவா? ரைஸ் வந்து 2 kg வந்து இருக்கு மாஸ். ஓகேவா? a girl weighing herself on a weighing machine. அப்படியே படி பார்ப்போம். It is a physical quantity which expresses the amount of matter in your body. What is weight? Weight is equal to mass into gravitational acceleration. A pan weighing 2 kg rice. The girl weighed herself on a weighing machine. இப்போ அண்ணன் மார்க் பண்ணிருக்கேன்ல, இந்த இடத்துல எல்லாம் இப்ப எக்ஸ்பிரஸ் வருது, ஆனா எக்ஸ்பிரஸஸ் ப்ளூரல், அந்த இஎஸ் வந்து மிஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ப்ளூரல் வேர்ட், ஒரு வேர்ட் படிக்கிறோம்னா கடைசி வேர்ட் வரைக்கும் படிக்கணும். அந்த ப்ளூரல் வேர்ட் வந்து மிஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? ரைட். அப்புறம் இது வெயிட், WEIGHT வெயிட். இது கிராவிடேஷன், TION, ஏஎல் இருக்கு. கிராவிடேஷனல், நல், NAL, கிராவிடேஷனல்,
acceleration, acceleration, acceleration. ஓகேவா? ரைட்? acceleration. ஓகேவா? இது வெயிட்டிங் இல்ல, வேயிங். டி இல்லல்ல, வெயிட்டிங் அப்படின்னு ஒரு வார்த்தையே இல்லை. வேயிங்னா வெயிட் எவ்வளவுன்னு பாக்குறது தான் வேயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 3 இடத்துலயுமே வேயிங் வந்து உனக்கு வந்து ப்ராப்ளம் ஆச்சு. வேயிங், வெயிட்டிங் அப்படின்னு கிடையாது. ஓகேவா? அது மாதிரி ஒரு வார்த்தையே கிடையாது. WAITINGனா நான் காத்து கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு வந்து மீனிங் வரும். இது வேயிங். வேயிங்னா என்ன மீனிங்? எவ்வளவு வெயிட் இருக்கு நான் பாக்குறேன் அப்படின்ட்டு மீனிங். ஓகேவா? ரைட்? அப்ப வேயிங், வேயிங், வேயிங் இந்த 3 இடத்துலயும் அந்த மிஸ்டேக் வந்து பண்ண. ஓகேவா? ரைட்? அப்ப இதெல்லாம் எழுதிக்கோ. எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக்ல கொஞ்சம் பண்ணா கூட அந்த வேர்ட்லாம் எழுதிக்கணும். எக்ஸ்பிரஸஸ், எக்ஸ்பிரஸஸ். அப்புறம் கிராவிடேஷனல், கிராவிடேஷனல் அப்படியே சொல்லிக்கிட்டே எழுதிடு. இந்த வேர்டு எழுதுறப்ப அந்த வார்த்தையை வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிடணும். கிராவிடேஷனல், ஆக்செலரேஷன், இதான் வந்து பிரிவு. ஓகேவா? இங்க பாரு, ஆக்ட், ஏசி, ஆக்ட். இது வந்து ப்ரிஃபிக்ஸ். சரி, சரி. ஓகேவா? இது கேட், கேட் சொல்றோம்ல, கேட். இது லே, ரே, ஷன். இங்க பாரு, ஒரு கான்சனன்ட், ஒரு வவல். இப்போ மா, ஓகேவா? மே. இது மே, இது மை. இங்கதான் ஈரோட சொல்லணும். மை, மோ, மோ. தமிழ் எழுத்து மாதிரியே தான். இப்ப நம்ம உச்சரிக்கணும்ல, பேசணும்ல. மா, மே, மை, மோ, மோ. இப்போ MAT, மேட், மேட், மேட். MET, மெட். ஏவோட ஏதாவது வருதா? மே. இந்த ஏவோட, தமிழோட ஏவோட வச்சு மே. MIT, மிட். இங்கதான் ஈயோட சொல்றோம். MOT, மாட். MUT, மட். அப்ப எப்படி அந்த உச்சரிப்பு மாறுது பாத்தியா? நம்ம ABCDன்னு சொல்றது வேற, ஆனா வார்த்தைகளை நம்ம படிக்கிறப்ப அது வேற. இதனாலதான் நம்மளுக்கு வந்து மிஸ்டேக் வரும். இந்த கிராவிடேஷனல் அந்த வேர்டு பாரு, கிரா, வி, VI, வி. இங்கதான் ஈயோட சொல்லணும். வி, டே, ஷன், எல். கிராவிடேஷனல். ஓகேவா? TION, ஷன், மென்ஷன். இந்த இடத்துல இந்த சஃபிக்ஸ் வந்து ரிப்பீட்டடா நிறைய இருக்கு, நம்ம பார்த்துட்டே இருக்கோம். TION வரும், அப்புறம் SION வரும், அப்புறம் வந்து AL வரும், NAL வரும். இது எல்லாமே சஃபிக்ஸ். அப்புறம் லாஜி, ஏதாவது படிப்புனா LOGY, லாஜி அப்படின்னு வரும். இது எல்லாமே இந்த சஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இந்த ஆக்ட் அது மாதிரி சேர்த்தோம்ல, இது வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ, அதுவும் வந்து ப்ரிஃபிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போ ஒரு பேசிக் ஐடியாவை நம்ம ரைட்டா எடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எவ்ரிதிங் ஆன்சர் கரெக்டா வரும்.
ஓகே, இப்போ இந்த ஐடியா எப்படி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வருது அப்படின்ட்டு வந்து உனக்கு ஓகேவா இருந்துச்சா? புரியுதா? இதுதான் நடக்குது. அப்போ ஒரு வார்த்தையை படிக்க வந்து பாருங்க. வே இன், வே இன், ஐஎன்ஜிங்கிறது ஒரு சஃபிக்ஸ். ஐஎன்ஜி அப்படிங்கிறது ஒரு சஃபிக்ஸ். அப்போ இன், இது எப்படி வரணும்? ஐஎன்ஜியோட ஸ்பெல்லிங் இன், ஈயோட ஸ்பெல்லிங் தானே இங்க வருது. இ தமிழ்ல இ சொல்றோம்ல, இந்த ஸ்பெல்லிங் தான் இங்க வந்து வரும். ஓகேவா? ரைட், சரி. Next, What is volume? What is volume? Amount of gas and oil present in a respective container can be given by another physical quantity called volume. The space inside the container that is occupied by matter is its volume. Amount of gas and oil present in a respective container can be given by another physical quantity called volume. The space inside the container that is occupied by matter is its volume. இப்போ தண்ணி இருக்கு, ஒரு கிளாஸ்ல ஃபுல்லா தண்ணி இருக்கு, எவ்வளவு அந்த கண்டெய்னர்ல எவ்வளவு வந்து ஆக்குபை பண்ணி, அதுதான் வால்யூம் அப்படின்றது. அடிப்படை. What is volume? Amount of gas and oil present in a respective container can be given by another physical quantity called volume. The space inside the container that is occupied by matter is its volume. இதுல respective container and other, another. Okay, physical quantity called volume. ஓகேவா? இது என்ன அப்படின்னு ஓகேவா வச்சா? இப்ப இதுல ரெஸ்பெக்டிவ் தான் உங்களுக்கு வந்து வேர்டே வந்து வராம இருந்துச்சு. இந்த ரெஸ்பெக்டிவ் அப்படின்ற அந்த வார்த்தை ரிப்பீட்டடா வரும். ரெஸ்பெக்டிவ். ஓகேவா? ரெஸ்பெக்டிவ். இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சில வேர்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்ல, இதுல இந்த ஏ இ ஓ யூ வந்து இந்த சவுண்ட் வரும், இது ஓ சவுண்ட், இது இ சவுண்ட், இது ஏ சவுண்ட், இதுதான் ஆ. ஓகேவா? ரைட், ஆ சவுண்ட் வந்து வரும். ஓகேவா? இது எல்லாமே சிங்கிள் சிலபிளாவே வரும். பேலன்ஸ் இருக்க 21 லெட்டர்ஸ் இருக்குல்ல, பேலன்ஸ் இருக்க 21 லெட்டர்ஸும் எப்படி வரும் அப்படின்னா ஒரு வவல் கூட சேர்ந்துதான் வரும். தமிழ்ல வீரெழுத்து சொல்றாங்கல்ல, இதுதான் வீரெழுத்து. அப்புறம் கான்சனன்ட் அப்படின்றது மெய்யெழுத்து. ஓகேவா? அந்த பி சி டி எஃப் ஜி ஹெச் ஜே கே எல் M N P Q R S T V W X Y Z. இது எல்லாமே கான்சனன்ட். இந்த ஒவ்வொரு கான்சனன்ட்ல என்ன ஆகும்? பை சிலபிள். பா பு பா. ஓகேவா? பு பா. ஓகேவா? பே பை. இதுதான் ஈயோட சவுண்ட். பை ஓ பூ. இது மாதிரிதான் செய்யும். இப்ப இந்த மாதிரி டபுள் எழுத்து வருதுல்ல, இது வந்து ஒரு சிலபிள் வரும். ஓகேவா? சி எஸ்ஐ எஸ்ஏ வரும், ச சே சி சோ சு. ஓகேவா? ரைட், டபுள். இப்ப இந்த டபுள் இருக்குல்ல, ஒவ்வொன்னு கூடயும் ட்ரிபிள் லெட்டர் சிலபிளா, ட்ரிபிள் லெட்டர் வா
good, bad. B, E, B, pet. இப்போ இந்த BE கூட C சேர்ந்துச்சுன்னா pet. ஓகேவா? இப்ப அதே மாதிரிதான் RE, red. S இருந்துச்சுன்னா res. Res. PE, pay. C இருந்துச்சுன்னா pet. Res. Pet. Till. Res. Pet. Till. Res. Pet. Till. இந்த மாதிரி வந்து ஜாயின் ஆகுது. ஓகேவா? இப்படிதான் நம்ம வந்து ஸ்பெல்லிங்கும் மிஸ் பண்ணாம உச்சரிப்பும் கரெக்டா பண்ணணும். அப்போ இந்த இடத்துல ரெஸ்பெக்டிவ் மட்டும் தான் உனக்கு ப்ராப்ளமா இருந்துச்சு. அந்த ரெஸ்பெக்டிவ் எழுதி குவான்டிட்டி ஸ்பெல்லிங் தான் ஓகே உனக்கு. குவான்டிட்டி ரெஸ்பெக்டிவ் எழுதிட்டியா? அவ்வளவுதான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும், ஈஸியா மாறி. So, is everything around us matter? Heat, light, sound, not matter. இது எதுவுமே மேட்டர் கிடையாது. ஓகேவா? எல்லாமே மேட்டரா அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது. ஹீட் கிடையாது, லைட் கிடையாது, சவுண்ட் கிடையாது. இதெல்லாம் மேட்டர் கிடையாது. All these are forms of energy, different forms of energy. All these are forms of energy. Matter is made up of tiny particles. The particles which make up matter are atoms or molecules. Matter is made up of tiny particles. The particles which make up matter are atoms or molecules. Matter, tiny particles, atoms or molecules. அப்ப இதுல எதெல்லாம் வந்து keywords? Matter, tiny particles, atoms or molecules. The atoms or molecules எல்லாமே ஒண்ணா சேர்ந்துதான் மேட்டரை உருவாகும். molecules ஆட்டம்னா வந்து கார்பன்ங்கிறது ஆட்டமா? இப்ப அதுவே CO2 பல ஆட்டம்ஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுக்கும். அது ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல் லெசன்ல நம்ம படிப்போம். H2O வாட்டர், 2 H ஒரு O, இந்த காம்பினேஷன் தான் வாட்டர் வரும். H2O2 ஒண்ணு இருக்கு, அது பெராக்சைடு, ஹைட்ரஜன் பெராக்சைடு. அதை நம்ம தண்ணி H இருக்கு O இருக்கு, தண்ணி நம்ம குடிக்க முடியாது. அடிப்படைச்சுன்னா காலில் வந்து ஒரு மாதிரி ஒரு தண்ணி மாதிரி வந்து ஊத்துறாங்கல்ல, அது மாதிரி பொங்கிட்டு வருது. அதை நம்ம குடிக்கவும் முடியும். நெய்ட் அது மாதிரிலாம் கிளீன் பண்றதுக்கு அதை போடுவாங்க, அப்படியே பொங்கிட்டு வந்து அது அழுத்தெல்லாம் எடுத்துக்குவாங்க. அது நம்ம வாட்டர்னு குடிக்க முடியாது. H இருக்கு O இருக்கு. அப்ப H2O அப்படின்றது ஒரு மாலிகுல். அந்த H2O எல்லாத்துக்கும் ஒரே ப்ராப்பர்ட்டி. ஓகேவா? அப்போ ஒரே ஒரு ஹைட்ரஜன் அப்படின்றது ஒரு ஆட்டம், சேம் ஆட்டம் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆட்டம் ஒன்னா சேர்றது வந்து மாலிகுல்ஸ். அதுல ஹெட்ரோ மாலிகுல்ஸ், ஹோமோ மாலிகுல்ஸ் இருக்கு. அதெல்லாம் நம்ம படிப்போம் அடுத்த. ஓகேவா? அடைப்படி matter is made up of tiny particles. The particles which make up matter are atoms or molecules. மாலிகுல்ஸ். Molecules. இதுல particles எஸ் வரைக்கும் இருக்கு. particles. particles. அப்புறம் ஆட்டம் இல்ல, ஆட்டம். ஆட்டம்ஸ் எஸ் வரைக்கும் இருக்கு, ப்ளூரல் இருக்கு. அதனால ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ். ஓகேவா? மாலிக்யூல் எஸ் இருக்கு, வெறும் வந்து இ மட்டும் இருக்குன்னா மாலிக்யூல், எஸ் இருந்துச்சுன்னா மாலிக்யூல்ஸ். ஓகேவா? ஆட்டம்ஸ் ஆர் மாலிக்யூல்ஸ். இதுல மாலிக்யூல்ஸ் எழுதிக்கும். ஆட்டம் வந்து உச்சரிப்பு தப்பா வந்துச்சுல, ஆட்டம் எழுதிக்கும். அப்புறம் பார்ட்டிகிள்ஸ், இங்க பாரு CNES. ஓகேவா? ரைட்? LES. ஓகேவா? கியூல்ஸ், ஹில்ஸ். ஓகேவா? இதுல பார்ட்டிகல்ஸ் எழுதிக்கோ, ஆட்டம்ஸ் எழுதிக்கோ, மாலிகுல்ஸ் எழுதிக்கோ. அடுத்த வாட்டி இந்த வேர்டு வந்து மிஸ்டேக்கே இல்லாம ஃப்ளூவெண்டா நம்ம படிக்கணும்.
Next one. Properties of matter. Property 1. Matter is made up of small particles. Okay, matter is made up of small particles. Point 1. Matter is made up of small particles. Take 100 ml of water in a beaker. Dissolve few crystals of potassium permanganate. A deep purple color solution is obtained. Take 10 ml of this solution from and mix it with 90 ml of water present in second beaker. 10 ml மட்டும் எடுத்துட்டு இன்னொரு பீக்கர்ல இருக்க தண்ணியில இந்த 90 ml வாட்டர்ல இந்த 10 ml ட்ராப் பண்ணுங்க. ஓகேவா? ரைட். Continue to dilute it for another beaker. இப்போ இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு இதுல போடு. இதுல இருந்து கொஞ்சம் எடுத்துட்டு இதுல போடு. ஓகேவா? The color of the solution becomes still lighter white. 2 or 3 tiny crystals of potassium permanganate can impart color to large volume of water. This is because each potassium permanganate crystal is made up of millions of small particles which keep on spreading and imparting color on dilution. This indicates the particles of matter are very small. They are small beyond our imagination. இப்போ first property. இது ஆக்டிவிட்டியாவே நம்ம பண்ணலாம். இது நம்ம பொட்டாசியம் பெர்மாங்கனேட் எடுக்கணும்னு இல்லை. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ன்றது KMnO4 அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட் 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 பெர்மாங்கனேட். ஓகேவா? ரைட். பொட்டாசியம். இப்போ ஏன் டபுள் எஸ் வருது? இது பொட்டாசியம். இதனாலதான் டபுள் எஸ் வருது. ஓகேவா? ரைட். A deep purple color solution is obtained. ஏன்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் வந்து purple color crystal. ஓகேவா? ரைட். அப்படியே படி பார்ப்போம். Matter is made up of small particles. Take 100 milliliter water in a breaker. Dissolve few crystals of potassium permanganate. A deep purple color solution is obtained. இப்போ இதுல beaker. Beaker. ஓகேவா? ரைட். beaker. Permanganate. Permanganate. ஓகேவா? manganate. ஓகே, permanganate. அப்புறம் இது பர்பிள் இல்ல. purple. பர்பிள் அப்படின்னு பர் அப்படின்னா வேற மாதிரி மாறும். purple. ஓகேவா? கொஞ்சம் அதுல எழுதிக்கோ. beaker permanganate purple. படிப்படி. Matter is made up of small particles. இது ஆல்ரெடி அது மீட்டிங். Take 10 millimeter of this solutions from and mix it with 90 millimeter of water present in second beaker to dilute it. Continue to dilute
it for other Because beaker. The color of the solution becomes still lighter. Why? 2 or 3 tiny crystals or potassium permanganate can impart color to a large volume of water. This is because each potassium permanganate crystal is made up of millions of small particles which keep on separating, separating and imparting colors or dilution. நிறைய விஷயம் கரெக்டா இருந்துச்சு. இப்போ இதுக்கு முந்தின பேஜ்ல ஓகேவா, இதுக்கு ஃப்ரண்ட்ல இருக்க பேஜ்ல இந்த டைல்யூட் ஓகேவா, டைல்யூட் எடுத்துக்கும் டைல்யூட் அப்படின்னு நிறைய பேர் வந்து படிப்பாங்க. டைல்யூட் ஓகேவா, டைல்யூட்னா கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் அப்படியே கான்சன்ட்ரேஷன். இப்போ ஒரு மகுல இங்கு கொஞ்சம் ஊத்திட்டு கலர் வந்து இந்த கலர் மாறிடுமா, டார்க்கா இருக்குமா. இப்போ அதுல இருந்து ஒரு சின்ன கிளாஸ்ல எடுத்துட்டு இன்னொரு மகுல ஃபுல்லா வாட்டர்ல அதை ஊத்திடும். இதோட கலரோட அது கொஞ்சம் லைட்டா இருக்கும். திருப்பி இதுல இருந்து எடுத்து அப்படியே நம்ம மிக்ஸ் பண்ண அந்த டோட்டலா அந்த இங்கோட வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகிட்டு வரும். ஆனா கலர் வந்து சேஞ்ச் ஆகிட்டு, அதுதான் டைல்யூஷன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த ப்ராசஸ் பேரு டைல்யூட்டிங். ஓகேவா. அப்புறம் பீக்கர் இருக்கும். ஓகேவா, ரைட். டைல்யூட். அதுக்கு அப்புறம் spreading, separatingனா SEP, okay, SEP, separating. இது spreading. ஓகேவா, spreading. ஓகேவா. அப்புறம் dilution. ஓகே, dilution. ஓகேவா, dilution. This indicates that particles of matter are very small. They are small belong our migration. இது beyond. Beyond. ஓகேவா, ரைட். இது பாரு, மைக்ரேஷன்னா மைக்ரேஷன் அப்படின்னா இடம்பெயர்தல். இது இதான் இமேஜினேஷன். அப்போ உங்க அறியாமலே இது மாதிரி மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கு. அப்போ உனக்கு வந்து புரியாதுல்ல, கஷ்டமா தான் இருக்கும். ஓகேவா. இங்க பாரு, இது ஐயோட இது வந்து இது வரும் இ மே ஜி நே ஷன். திருப்பி ஷன் வருதா, இ மே ஜி நே ஷன். ஓகேவா, இமேஜினேஷன். அப்புறம் ஸ்ப்ரெட்னா பரப்புறது இல்ல, ஸ்ப்ரெட்டிங் பியாண்ட் இமேஜினேஷன். இது 3 எழுதணும். ஓகேவா, ரைட். Module 4. Property 2. Particles of matter have space between them. Property 3. Particles of matter are continuously moving. ரெண்டு ப்ராப்பர்ட்டி இதுல வந்து பார்க்கணும். The particles of matter have spaces between them. அதுக்கு take 100 ml water in a beaker. Now mark the level of water.
level of water and beakerல வெளில வந்து மார்க் பண்ணும். Add to this 50 grams of sugar. Okay. Dissolve the sugar by stirring it with a glass or stirring என்ன கலக்கிறது. You will notice that the level of water is the same even after sugar has been dissolved. So, where does the sugar go? Sugar particle gets into the space between the particles of water. Okay, right? அப்போ நம்ம வாட்டர் மார்க் பண்ணிருக்கோம் 50 கிராம் சுகர் ஆட் பண்றோம். அப்ப நியாயப்படி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும்ல. ஆனா இன்க்ரீஸ் ஆகல. வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகல. அப்போ எங்க போச்சு அந்த சுகரோட மாலிகுல்ஸ்லாம்? உள்ளதானே இருக்கு, அதனால தானே இனிப்பா இருக்கு தண்ணி. ஆனா எங்க போச்சு? எதனால அப்படின்னா வாட்டர் மாலிகுல்ஸ் கேப் இருக்கு. அந்த கேப்ல இந்த சுகர் மாலிகுல்ஸ் தான் போயிடுச்சு. ஓகேவா? அப்படியே படி பார்ப்போம். The particles of matter have space between them. Take 100 milliliter water in a beaker. Now mark the level of water. Add to this 50 grams of sugar. Dissolve the sugar by stirring it with a glass rod. You will notice that the level of water is the same even after the sugar has been dissolved. So when does the sugar go? Sugar particles get into the space between the particles of water. இப்ப இந்த இடத்துல ஸ்டியரிங், இது என்ன? ஸ்டியர் ரிங் கலக்கிறது. ராட், குச்சி, ராட், கிளாஸ் ராட். ஓகேவா? கிளாஸ் குச்சி. ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல பிட்வீன் க்கு வந்து அப்படின்னு படிச்சிருக்கு. அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு வந்து அது மிஸ் ஆகுது. அது மிஸ் ஆகாம பாத்துக்கணும். ஓகேவா? அப்ராக்சிமேட்டா அது மாதிரி வராம நம்ம பாத்துக்கணும். ஓகேவா? சரியா? Right? Sugar particle gets into the space between the particles of water. ஓகேவா? இப்ப பாருங்க, படிக்கிற இத வந்து ஃப்ளோ வந்து கவனி. இப்ப அதே இதை வந்து நான் ஃபுல்லா படிக்கணுமா? நடுல ஒரு சென்டென்ஸ்னா சென்டென்ஸ் ஃபுல்லா கம்ப்ளீட்டாகும். ஒரு இடத்துல அழுத்தம் கொடுக்கணும். ஆனா ஒவ்வொரு இடத்துலயும் பிரேக் பண்ணி படிக்கணும். திருப்பி நீ எனக்கு இதை படிச்சு காட்டணும். இப்போ கவனி, பாரு. Take 100 milliliter water in a beaker. Now mark the level of water. Add to this 50 grams of sugar. Dissolve the sugar by stirring it with a glass rod. You will notice that the level of water is the same even after the sugar has been dissolved. So where does the sugar go? Sugar particles get into the space between the particles of water. Okay, fluent அப்படியே வந்து படிக்கணும். சென்டென்ஸ்ல சென்டென்ஸ் கமா இருக்குன்னா அது வந்து நம்ம வந்து ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கலாம். லைட்டா மூச்சு இழுத்துக்கலாம். இப்போ இன்னொரு வாட்டி படிச்சோம். ஸ்டியரிங் ஒன்னு வரல அப்படின்னா அதை ரிப்பீட்டடா ஸ்டியர், STIR, ஸ்டியரிங் 4 வாட்டி சொல்லி பாருங்க. எனக்கும் ஸ்டாண்டர்டிங் இருக்கு, சிக்கா இருந்துச்சு. ஆனா இப்ப இல்ல. ஏன் அப்படின்னா எனக்கு அந்த பழக்கத்தினால ரிப்பீட்டட் ஒரு விஷயம் வரல அப்படின்னா விட்டுருக்கணும். ரிப்பீட்டடா வரணும். திருப்பி வந்து ரிப்பீட்டட் ஆகும். வர வரைக்கும் நம்ம விடக்கூடாது. ஸ்டியரிங் ஓகேவா? ரைட், சரி. ஓகேவா? எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் ஆச்சு உனக்கு? ஸ்டியரிங்ல ராட்ல கொஞ்சம் ஸ்டக் ஆன, அப்புறம் வந்து க்கு பதில் அப்படின்ட்டு வந்து சொன்னேன். இந்த இடத்துல மட்டும்தான் வந்து மிஸ்ஸிங். ஓகேவா? இப்போ இத வந்து நீ ஃப்ளூவெண்டா படிச்சு காட்ட போற இப்போ. ஓகே, ஸ்டார்ட் பண்ணு. Take 100 milliliter water in a beaker. Now mark the levels of water. Add to this 50 grams of sugar.
Dissolve the sugar by stirring it with a glass bottle. You will notice that the level of water is the same even after the sugar has been dissolved. So, where does the sugar go? Sugar particles get into the space between the particles of water. சூப்பர். 32 செகண்ட்ஸ் ஆயிருக்கு. அவ்வளவுதான். ஒரு ஆக்டிவிட்டி நீ வந்து படிக்கிற புக்கு உங்ககிட்ட இருக்கு. இந்த புக்ல இந்த ஆக்டிவிட்டி இருக்கு. அந்த ஆக்டிவிட்டியை படிக்கிறதுக்கு இவ்வளவு நேரம் தான் ஆகும். நம்ம ரைட்டா படிக்கிறோம்னா 30 செகண்ட் ஆக வேண்டிய ஒரு விஷயத்த இது வேணான்னு நம்ம விட்டு தள்ளிட்டு போயிட்டு இருக்கோம். ஓகேவா? இதை இமேஜின் பண்ணிப்பார் அப்படி. ஓகே, நான் பீக்கர் எடுக்கிறேன், ஒரு 100 ml வாட்டர் ஊத்திட்டு அதுக்கப்புறம் எவ்வளவு தண்ணி இருக்குன்னு நான் மார்க் பண்றேன். மார்க் பண்ணிட்டு இப்போ 50 கிராம் ஒரு ஸ்பூன் சுகர் வந்து எடுக்கிறேன். அதை எடுத்து அந்த 100 ml வாட்டர்ல நான் மிக்ஸ் பண்றேன். மிக்ஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் கலக்கிறேன், ஸ்டியர் பண்றேன். கலந்து டிசால்வ் ஆயிடுச்சு. மொத்தமா வந்து இப்போ சுகர் சாலிட் சுகரா எதுவுமே இல்லை. ஆனா தண்ணியோட அளவு ஏறவே இல்லை. எதனால ஏறல? ஏன்னா அந்த சுகர் மாலிகுல்ஸ்லாம் பார்ட்டிகல்ஸ் ஆஃப் சுகர் மாலிகுல்ஸ் எல்லாமே எப்படி இருக்கு? அந்த இன்பிட்வீன் ஸ்பேசஸ்ல போயிட்டு உட்காந்துருச்சு. அதனால வால்யூம் வந்து ஏறவே இல்லை. இப்ப தண்ணி இருக்கு, ஒரு கிளாஸ் மக்கு தண்ணி இருக்கு, நான் கல்லு போட்டேன்னா வால்யூம் ஏறுது இல்ல. ஆனா ஒரு கிளாஸ் வந்து ஃபுல்லா தண்ணி இருந்தாலும் அதுல நம்ம சுகர் போடுறோம் அப்படின்னா அது கலக்கணும்னா அதோட வால்யூம் வந்து ஏறாது. ஏன் ஏறாதுன்னா அது கரைஞ்சு எல்லா இடத்துலயும் வந்து போயிட்டு செட்டில் ஆயிடுது. ஓகேவா? ஸ்டியரிங் எழுதிட்டியா? அப்புறம் இங்க லெவல் இருக்கு. ஆனா லெவல்ஸ் அப்படின்னு படிச்சேன். இங்க ஸ்பேசஸ் இருக்கு. ஸ்பேஸ் மட்டும் தான் படிச்சேன். பார்ட்டிகல்ஸ்லாம் கரெக்டா படிக்க ஆரம்பிச்சிட்டேன். ப்ளூரல் ஒரு வார்த்தையோட முடிவு வரைக்கும் நீ படிக்கணும். ஒரு வார்த்தையோட எண்டு வரைக்கும் படிக்கணும். ஓகேவா? அதுதான் உன்னோட வந்து மேஜரான ப்ராப்ளம். ஓகேவா? எழுதிட்டியா? ஸ்பேசஸ் எழுதிடு. இங்க எஸ் தப்பு பண்ணுமா அங்க கண்டிப்பா அந்த வார்த்தை எழுதணும். ஸ்பேசஸ், ஸ்பேசஸ். ஓகேவா? ரைட். This indicates the particles of matter have spaces between them. ஓகேவா? ரைட். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்துருச்சுல இந்த பாயிண்ட். அப்படியே படி. This indicates the particles of matter have spaces between them. Between அப்படின்ட்டு இல்ல, between. ஓகேவா? between. ஓகேவா? ரைட். between மட்டும் எழுதிக்கோ. between அப்படின்னு படிக்கூடாது, between. ஓகேவா? between. ஓகேவா? good. Particles of matter are continuously moving. இப்ப தண்ணி கரைச்சிட்டோம்ல, தண்ணியில கரைச்சிட்டோம்ல, அப்போ உள்ளுக்குள்ள அந்த பார்ட்டிகல்ஸ் அப்படியே ஒரு இடத்துல இருக்குமான்னு கேட்டோம்னா இருக்காது. உள்ளுக்குள்ள அது மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? ரைட். அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். பொட்டாசியம் பெர்மேங்கனேட் போட்டிருக்காங்க. பொட்டாசியம் பெர்மேங்கனேட்ன்றது உப்பு, ஒரு வகையான உப்பு, சால்ட். நம்மளோட காமன் சால்ட் மாதிரி எல்லாமே ஒரு ஆனையான் ஒரு கேட்டையான் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அது சால்ட்டா மாறும். சோடியம் குளோரைடு, பொட்டாசியம் குளோரைடு. அது மாதிரி பொட்டாசியம் பெர்மேங்கனேட் அப்படின்றது ஒரு பிரவுன் கலர்ல ஒரு சால்ட். இந்த சால்ட்டை நம்ம கரைக்கிறோம். ஓகேவா? இப்போ இது இந்த பிக்சர் பாரு. இந்த பிக்சர்ல இதை போட்டுட்டோம். நான் எதுவுமே வந்து கலக்கல, ஸ்டியர் பண்ணல. கொஞ்சம் கொஞ்சமா அதுவே கரையுது. கரைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாம் அப்படியே மூவ் ஆயிட்டே இருக்குன்னு அர்த்தம். சரி, அதை தான் இங்க படிக்க போறோம். பொட்டாசியம் பெர்மேங்கனேட் particles spread throughout the water particles and mix up their own without steering because they are moving or they are in motion. This movement of different particles among each other on their own so that they become mixed uniformly is called diffusion. Okay. Potassium permanganate particles spread throughout the water particles and mix up on their own without steering because they are moving or they are in motion. This movement of different particles
among each other on their own so that they become mixed uniformly is called diffusion. Okay, va? This indicates the particles of matter are continuously moving. Continuously moving. சரியா? அடிப்படி The particles of matter are continuously moving. A potassium permanganate particles spreaded throughout the water particles and mix up on their own without ஸ்டியரிங். அதேதான், அதே வார்த்தை தான், ஸ்டியரிங். steering because they are moving or they are in motion. This movement of different particles among each other on their own, so that they, because it's uniformly, is called diffusion. This indicates particles of matter are continuously moving. ஓகே, இதுல ஆல்ரெடி நம்ம த்ரூ அப்படின்னு வந்து படிச்சோமா? த்ரூன்னு ஒரு வேர்டு, மூணாவது வேர்டு த்ரூன்னு எழுதுனல, த்ரூ அவுட். த்ரூ அவுட் எப்படி? த்ரூ அவுட். அப்புறம் ஸ்டியரிங், திருப்பி இது வந்து பிராக்டிஸ் பண்ணோம். ஸ்டியரிங், ஸ்டியரிங் கலக்கிறது, ஸ்டியரிங். அப்புறம் இது பிகாஸ் இல்ல, பிகம், 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 மிக்ஸ்டு. அப்புறம் இந்த இடத்துல ஸ்ப்ரெட்னு இருக்கு, நீ ஸ்ப்ரெட்டட்னு படிக்கிற, ஸ்ப்ரெட் மட்டும் தான். ஸ்ப்ரெட்டட்னா வேற இல்ல, ஸ்ப்ரெட் மட்டும் தான். ஓகேவா? ஆனா படிச்சது ஸ்ப்ரெட்டட். ஸ்ப்ரெட், த்ரூ அவுட், ஸ்டியரிங், பிகம், மிக்ஸ்ட். இது கண்டினியூஸ்லி உச்சரிப்புல லாஸ்ட்ல மிஸ் பண்றேன். கன் டி நியூ அஸ் லீ, continuously, 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 continuously. ஓகேவா? continuously. அப்போ என்னென்ன வேர்ட்லாம்? spread, throughout, steering, become, mixed, continuously. diffusion perfect படிச்சிட்டேன். diffusion எப்படி இருக்கு? DIF, DIF, diff, few, fu, fusion, diffusion. mention, diffusion. லைட்டா தான் மாறும், SION க்கும் TION க்கும். ஓகேவா? ரைட். அப்ப டிஃப்யூஷன் சூப்பரா படிச்சுட்டு. அப்ப இந்த 4 ஸ்ப்ரெட், த்ரூ அவுட், ஸ்டியரிங் ஆல்ரெடி எழுதுனதை அதை ஒரு வாட்டி அண்டர்லைன் பண்ணிட்டு இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோ. அந்த இடத்துல நீ ரிப்பீட்டடா மிஸ்டேக் பண்ற. throughout சொல்லிட்டே தான் எழுதணும். throughout, steering, become, mixed, continuously. நான் அதான் முதல்ல கேட்டேன். அப்படியே சேர பின்னாடி தள்ளிக்கோ. ஓகேவா? சரியா? இந்த வேர்ட்ல நெக்ஸ்ட் டைம் மிஸ்டேக் வரக்கூடாது. ஓகே. Module 5. Particles of matter are continuously moving. Brownian motion. Particles of matter are continuously moving. Brownian motion. இது ரெண்டுமே வந்து பார்க்க போறோம். Particles of matter are continuously moving. Why are we not able to smell an unlit incense stick from a distance? Why are we not able to smell an unlit incense stick from a distance? Incense stick na என்னன்னா ஊதுபத்தி.
incense. Okay, incense. When we light or burn an incense stick in one corner of a room, its fragrance, okay, fragrance spreads in the whole room quickly. The particles of gases produced move rapidly in all directions, mixed with the moving particles of air in the room. When lit, their kinetic energy increases. Kinetic energy increases. The fragrant molecules come in the vapor phase and are diffused in the surroundings. Okay, va? இப்போ இன்னொரு வாட்டி படிக்கிறோம்னா particles of matter are continuously moving. Why are we not able to smell an unlit incense stick from a distance? When we light or burn an incense stick in one corner of a room, its fragrance spread in the whole room quickly. The particles of gases produced move rapidly in all directions, mixed with the moving particles of air in the room. When lit, the kinetic energy increases. The fragrant molecules come in the vapor phase and are diffused in the surroundings. Okay, சரி படி பாப்போம். Why are we not able to smell an unit in unlit? Okay, va unlit. unlit incense sticks from a distance? When we light or burn an incense sticks Incense. அந்த எஸ் இருக்குல்ல சைலண்ட் incense stick in one corner of a room. It's fragrance-னா smell. Okay, fragrance-னா smell. Okay, va plants spreaded in the spreaded-னு ஒரு வார்த்தை இல்ல spreads in the whole room quickly. The particles of gases produce move rapidly in their directions. In all directions. Which with the moving particles of air in the room. When lit, they kinetic energy. There, okay வா லாஸ்ட் டைமே ஒரு வாட்டி இதை வந்து கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ். தேர் அவர்களுடைய அதோடைய அப்படின்ற மாதிரி மீனிங் தேர். When lit, their kinetic energy increases. The fragrant இங்க fragrance இங்க fragrant. When molecules come in the vapor phase and are diffused in the surroundings. Yes, surroundings. Sir, yes, you are sir. Row. Okay, va rounding. Surrounding. Okay, va surrounding. Yes, இருந்துச்சுன்னா surroundings. ஒரு வார்த்தையை கடைசி வரைக்கும் படிக்கணும். ஓகேவா unlit கொளுத்தாத எரிய வைக்காத. ஊதுவத்தி இப்போ இங்க ஊதுவத்தி கொஞ்சம் வச்சு ஒரு ஊதுவத்தி எடுக்கிறேன் பத்த வச்சு வைக்கிறேன் அப்படின்னா இப்போ இங்க அன்லிட்டா இருக்கு நான் கொளுத்தவே இல்லை அப்போ உனக்கு ஸ்மெல் வந்து தூரத்துல இருந்து வராது பக்கத்துல ஸ்மெல் பண்ணாதான் உனக்கு அந்த ஸ்மெல் வரும். கரெக்டா? இப்ப அதுவே நம்ம வந்து லிட் பண்ணி வச்சோம்னா பர்ன் பண்ணி வச்சிட்டோன்னு என்ன ஆகுது அப்படியே வேப்பரா வந்து மாறுது. கேசியஸ் ஸ்பேஸ் வந்து மாறுச்சுன்னா வேகமா மாலிகுல்ஸ்ல ஏர்ல இருக்க அந்த ஸ்பேஸ் இருக்குல்ல அதுல ஃபில்அப் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப அந்த ரூம் முழுக்க அந்த இன்சென்ஸ் ஸ்டிக்கோட ஸ்மெல் மனம் ஃப்ராக்ரன்ஸ். ஓகேவா ரைட்? ஃப்ராக்ரன்ஸ்ன்றது மனம் ஸ்மெல்லு. ஃப்ராக்ரன்ட்ன்றது எது அதை காஸ் பண்ணுது அந்த ஸ்மெல்லு எதுல இருந்து வருது அதுதான் ஃப்ராக்ரண்ட். ஓகேவா? ஃப்ராக்ரன்ஸ் ஃப்ராக்ரண்ட். ஓகேவா? இப்ப மாலிகுல்ன்றது சூப்பரா வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இப்ப பாரு வேப்பர் ஃபேஸ் ஆர் கேஷியஸ் ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஃபேஸ் ஓகேவா? டிஃப்யூஸ்ட் இடி டிஃப்யூஸ்ட் சரௌண்டிங்ஸ்
அப்புறம் ரிப்பீட்டடா ஸ்ப்ரெட்டை வந்து ஸ்ப்ரெட்டட் அப்படின்னு படிக்கிறேன். ஸ்ப்ரெட் எஸ் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரெட்ஸ். குயிக்லி அன்லெட் அன்லெட் இங்க ஸ்டிக்ஸ்ன்னு படிச்சேன், ஆனா ஸ்டிக் மட்டும் தான் இருக்கு. ஓகேவா, ரைட்? அன்லெட், ஸ்டிக், ஃப்ரேக்ரன்ஸ், ஸ்ப்ரெட்ஸ், குயிக்லி, ஆல் அப்படின்னு படிச்சேன். ஓகேவா, ஆல் ன்னு படிச்சேன். அப்புறம் தேர், THEIR, தேர். ஓகேவா, தேர். அப்புறம் கைனெட்டிக் எனர்ஜி, சூப்பர். இப்ப பாரு, இங்க கை, KIE யோட சவுண்ட் கரெக்டா வந்துச்சுல, கை நெட்டிக். ஓகேவா, எனர்ஜி இன்க்ரீஸ் மட்டும் தான் சொன்னேன், இன்க்ரீசஸ், இன்க்ரீசஸ். அப்புறம் ஃப்ராக்ரண்ட் அப்படின்றதுல ட்ரபிள் வந்துச்சு. இப்ப இது வந்ததுனால இன்னொரு வாட்டி இதை படிச்சேன்னா உனக்கு சரியாயிடும். மாலிகுல்ஸ் வந்து முன்னாடி தப்பா வந்துச்சு, இப்ப கரெக்டா வர ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா, ரைட்? அப்புறம் ஃபேஸ், ஃபேஸ். அப்புறம் டிஃப்யூஸ், ED, டிஃப்யூஸ் மட்டும் இல்லாம டிஃப்யூஸ். அப்புறம் சரௌண்டிங்ஸ். ஓகேவா, எது எதெல்லாம் மிஸ்டேக் பண்ணி அதெல்லாம் எழுதிடு. ஓகேவா, அப்போ என்ன மாதிரிலாம் மிஸ்டேக்ஸ் நம்ம பண்றோம்ன்றது நம்ம தெரிய தெரிய உனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சரியாயிட்டே வரும். வாட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி? The kinetic energy of an object is the energy which is possesses due to its motion. Possesses, possesses. இந்த வார்த்தையில நிறைய பேருக்கு உச்சரிப்பு கரெக்டா வராது. ஓகேவா, ஸ்பெல்லிங்கும் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருப்பாங்க. possesses, possesses. நான் காட்டுறேன் அது. இப்ப pos, ஓகேவா, ses, ses, possesses. இதுதான் ஸ்பெல்லிங். அப்ப எல்லாம் டபுள் எஸ், ESS அப்படின்னு மக பண்ணுவாங்க. அப்படி இல்லை, possesses, possesses. ஓகேவா, possesses. சரியா, அப்படியே படி பார்ப்போம். What is kinetic energy? The kinetic energy of an object is the energy which is possessed due to its motion. ஓகே, இங்க which is அப்படின்னு படிச்ச, which it
possesses. இது it is அப்படின்றதுதான் it's ஓகேவா it's அப்படியே சொல்லு it's ஓகேவா. The kinetic energy of an object is the energy which it possesses due to its motion. ஒரு பால் இருக்கு, அந்த ஒரு பால் நான் தூக்கி போடுறேன். ஓகே, ஒரு பால் இருக்கு, அந்த பால் வந்துட்டு தூக்கி போடுறேன். அப்ப வந்து அந்த மோஷன்னால ஒரு எனர்ஜி வந்து அதுக்கு கிடைக்குது. அதுதான் கைனடிக் எனர்ஜி அப்படின்ட்டு வந்து சொல்லும். இதுதான் ஒர்க் அண்ட் எனர்ஜியில 3வது லெசன்ல 4வது லெசன்ல ஒர்க் அண்ட் எனர்ஜியில இதை பத்தி ரொம்ப தெளிவா படிப்போம். ஃபுல்லாவே வந்து பார்ப்போம். ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், Brownian motion. Brownian motion. Brownian motion. The best evidence for the existence and movement of particles in liquids can be explained by Brownian motion. Robert Brown 1827ல இதை சொன்னார். He suspended extremely small pollen grains in water. Pollen grains தமிழ்ல மகரந்த தூள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதனாலதான் நிறைய வந்து பூக்களா ஸ்மெல் ஃப்ராக்ரன்ஸ். ஓகேவா? ரைட். ஃப்ராக்ரன்ஸ் வரதே இதனாலதான் இருக்கும். இப்போ ஒரு சன்ஃபிளவர்ல எல்லாம் சாமந்தி பூ எடுத்துட்டு அந்த மேல நடுவுல இருக்குல்ல, அதை அப்படியே லைட்டா தேய்ச்சி பார்த்தோம்னா கையில வந்து ஒரு மாதிரி மஞ்சள் கலர் பூ வந்து ஒரு பொடி மாதிரி இருக்குமா, அதுதான் போலன் கிரெயின்ஸ். ஓகேவா? ரைட். He suspended extremely small pollen grains in water. Under microscope, he found that the pollen grains were moving rapidly throughout water in a zigzag way. இப்போ இவர் என்ன பண்ணாரு, இதுல வந்து போலன் கிரெயின்ஸை வந்து தண்ணியில கலந்துட்டு பாக்குறாரு. தண்ணியில வந்து போட்டுட்டு பாக்குறாரு, மைக்ரோஸ்கோப்ல பாக்குறாரு. இந்த போலன் கிரெயின் வந்து ஜிக்ஸாக்கா, ஒரு டைரக்ஷன் இல்ல, இங்கேருந்து இப்படி போகுது இப்படி போகுது. அதாவது இங்க இருந்த போலன் கிரெயின் இப்படி போகுது இப்படி போகுது இப்படி போகுது. ஜிக்ஸாக்கா வேற வேற டைரக்ஷன்ல அப்படியே வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல இப்படி இப்படின்ட்டு வந்து டிராவல் ஆகிட்டே இருக்கு. ஓகேவா? ஜிக்ஸாக் பேட்டர்னா டிராவல் ஆகுது. ஓகேவா? இந்த போலன் கிரெயின் வந்து ஸ்பேஸ் வரணும். ஓகேவா? அப்ப இதுல இந்த மாதிரி வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் இருக்கு, அதுக்கு நடுவுல வந்து போலன் கிரெயின்ஸ் வந்து மாறி மாறி இப்படியே வந்து போயிட்டு இருக்கு. The pollen grains move on the surface of water because they are constantly being hit by fast moving particles of water. எதனால அது மூவ் ஆகுதுன்னா, அது வந்து வாட்டர் மாலிகுல்ஸ் வந்து உள்ளுக்குள்ள இருக்கு ஆல்ரெடி. அந்த வாட்டர் மாலிகுல்ஸ் அது மூவ் ஆயிட்டு இருக்கிறதுனால அது வந்து இந்த போலன் கிரெயின் மேல படுது. அப்ப அது வந்து தள்ளிக்கிட்டே இருக்கு. ஹிட் பண்ண அது வந்து ஜிக்ஸாக் பேட்டர்ன்ல மூவ் ஆயிட்டே இருக்கு. ஓகேவா? ரைட். அதே படி. இல்ல, Brownian motion. Brownian motion, the best evidence for the existence and movement of particles in liquid can be explained by Brownian motion. He suspended extremely small pollen grains in water. Under microscope, he found that the pollen grains were moving rapidly throughout water in zigzag way. The pollen grains move on the surface of water because they are constantly being hit by the fast moving particles of water. ஓகே, இங்க பாரு, எக்ஸிஸ்டன்ஸ். இது என்னது? எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா? எக்ஸிஸ்டன்ஸ். ஆல்ரைட். அப்புறம் இங்க லிக்விட்ஸ்ல எஸ் விட்டுட்டேன், ப்ளூரல் விட்டுட்டேன். அப்புறம் இது பாரு, சஸ்பெண்டட். சஸ்பெண்டட். ஓகேவா? சஸ்பெண்டட். இது எக்ஸ்ட்ரீம்லி. எக்ஸ்ட்ரீம்லி. இது பாலியன் இல்ல, பாலன். ஏ ஓடுறதுன்னு வரணும்னு சொன்னோம், ஈயோட உச்சரிப்பு வரக்கூடாதுல்ல. பால் லென். இப்போ ரிப்பீட்டடா இங்கேயும் பாலியன் அப்படின்னு தான் படிக்கிறேன். பாலன். பாலன். ஓகேவா? பாலன். சரியா?
in a zigzag way. ஓகேவா? அப்புறம் அண்டர் மைக்ரோஸ்கோப் ஃபவுண்டுன்னு இருக்கு. ஃபவுண்டட்னு படிக்கிறேன். இந்த டீன் வந்து அப்ப ரிப்பீட்டடா என்ன பண்ற, ஒரு வேர்டு வந்து டீன் முடியுதுன்னா அது இடி சேர்த்துக்கிறது. ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட்டட்னு படிச்சேன். ஃபவுண்டட் அப்படின்னு படிக்கிறேன். ஃபவுண்ட் இடி அப்படின்னு முடியுதா ஒரு வேர்டை முழுசா பார்க்கணும். அப்புறம் போன வாட்டி தான் இந்த த்ரூ அவுட் பார்த்தோம். திருப்பி வருது பத்தியா? த்ரூ அவுட், த்ரூ, THROUGH, த்ரூ அவுட், முழுமையாக, த்ரூ அவுட். ஓகேவா? த்ரூ அவுட். The pollen grains move on the surface of water because they are constantly being. ஓகேவா? being. அப்ப existence இருக்கு. existence of Christ அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோ. ஏன் ஜீசஸ் இருந்தாரா இல்லையா? எவிடன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்றாங்க. ஜீசஸ் இருந்தாரா இல்லையா? இப்ப இதே மாதிரி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் லார்ட் கிருஷ்ணா அப்படின்றாங்க. கிருஷ்ணர் உண்மையிலே வந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லையா? இந்த மாதிரி வந்து எக்ஸிஸ்டன்ஸ்னா இருந்ததா இல்லையா அப்படின்ட்டு வந்து சொல்றது. ஓகேவா? சஸ்பெண்டட், சஸ்பெண்டட். இப்போ சர்க்கரையை வந்து தண்ணியில கலந்தா ஃபுல்லா கரைஞ்சிருதா? ஃபுல்லா சாலிபிள் ஆயிடுதா? ஆனா சாக் பீஸ் பவுடர் போட்டோம்னா ஃபுல்லா சாலிபிள் ஆயிடுமா? ஃபுல்லா கலக்காதுல்ல. அங்கங்க சாக் பீஸ் பவுடர் வந்து திட்டு திட்டா நிற்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படியே கீழே செட்டில் ஆயிடும். அதுதான் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ். இன்னும் அந்த சஸ்பெண்டட் பத்தி வந்து நீ இன்னும் வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும். சஸ்பெண்டட், சஸ்பெண்டட், எக்ஸ்ட்ரீம்லி, எக்ஸ்ட்ரீம்லி. pollen, பால், POL, pollen. grains, GRAINS, grains. ஓகேவா? ரைட். த்ரூ அவுட், ஆல்ரெடி தப்பு பண்ணது திருப்பி த்ரூ அவுட். அப்புறம் ஃபவுண்ட், டீல முடிஞ்சதுன்னா நீ மிஸ்டேக் பண்ற, டீல முடியுதுன்னா நீ மிஸ்டேக் பண்ற. அதனால அதை நீ கொஞ்சம் கவனமா பார்க்கணும். டீல முடிஞ்சதுனால மிஸ்டேக் பண்ற. ஃபவுண்டட், ஸ்ப்ரெட்டட், அது மாதிரி படிக்கிற. சரியா? அப்போ உனக்கு வந்து நீ படிச்சது இவ்வளவு நாள் இப்படியே படிச்சிருக்கிற. நம்ம மனசுக்குள்ளதான் படிப்போம், வெளில காமிக்க மாட்டேன். இப்ப நம்ம தனியா இருக்கிறதுனால வந்து நீ ஃப்ரீயா படிக்கிற இல்ல, ரைட்? அப்ப அந்த வார்த்தையை உச்சரிக்கிறதுலதான் உனக்கு மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அப்போ உனக்கு ஒழுங்கா புரியல அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆக்சுவலா டீச்சர் சொல்லி கொடுத்தாங்க, டீச்சர் சொல்லி கொடுக்கலன்றதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு சரியா படிக்க வரும், நான் புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா புக் இருந்தா போதும். புக்கே போதும், வேற எதுவுமே தேவையில்லை. புக்ல எல்லாமே இருக்கு. புக் இஸ் அ வெரி குட் டீச்சர். டீச்சரை வந்து நீ பேக்கெட்லயே வச்சுட்டு சுத்தலாம். புக்கு கையில வச்சிருக்கேன்னா, கையில எப்பவுமே புக் இருக்குன்னா ஒரு டீச்சர் கையில இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா? அதனால டீச்சர் வரல, அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அதனால நான் படிக்கல அப்படின்ட்டுலாம் இல்லை. நம்ம பண்ணணும், அது வந்து இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட். பீயிங். ஓகேவா? சரி, இந்த வேர்ட்லாம் எழுதிக்கோ. ஏன்னா இந்த பாலன் பத்தி வந்து நீ திருப்பி ஃபுல்லா படிக்க போற பயாலஜில. பாலன் கிரெயின் வந்து ஃபர்டிலைசேஷன் ஒன்று சீரியஸா படிப்ப நீ. எப்படி வந்து பிளான்ட் வந்து இனப்பெருக்கம் பண்ணுது, ஃப்ரூட்ஸ் எல்லாம் வருது. ஓகேவா? அது வந்து ஃபர்டிலைசேஷன் சொல்லுவாங்க. ஃபர்டிலைசேஷன், ஒரு பாலன் கிரெயின் வந்து ஃபீமேல் ஃபிளார்ல இருந்து மேல் ஃபிளார்ல போயிட்டு உட்காரணும். அது உட்காந்து அது ஃபியூஸ் ஆச்சுனாதான் அது ஜைகோட்டா மாறும். அதுதான் கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி ஃப்ரூட்டா மாறும். அது ஏன் நடக்குது, எப்படி நடக்குது, எதனால எல்லாம் நடக்குது அப்படின்னு எல்லாமே நீ படிக்க போற. அதனால இப்ப எல்லா இடத்துலயும் இப்ப பாலன்றத போலியன் போலியன் படிச்சுட்டு இருந்தோம்னா அப்புறம் எங்க போறது? ஓகேவா? ரைட். அடுத்த வாட்டி இது வரப்ப உனக்கு சாலிடா படிக்கணும். எழுது.
ஓகேவா? Okay. இங்க வச்சிடலாம். Next. Brownian movement அடுத்த example. When a beam of sunlight enters a room, you can observe tiny dust particles suspended in air, which are moving rapidly in a very haphazard way. இப்போ ஏதாவது வந்து ஒரு சின்ன ஓட்டை இருக்கு, அது மூலியமா சன்லைட் வந்து வச்சுக்கோங்க. நம்ம கிளாஸ்ல கூட அது நல்லா வரும். ஜன்னல் இருந்து ஒரு சின்ன இதுல இருந்து ஒரு சன்லைட் இருக்குன்னா அந்த பாத்துல பார்த்தோம்னா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் தெரியணும். அது எல்லாம் கூர்ந்து கவனிச்சோம்னா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கும். அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? ஹேப் அசட்னா கண்டமணிக்கு நடக்கும். ரேண்டமா ஹேப் அசட்னா என்ன? ரேண்டமா. ஓகேவா? ரேண்டமா மூவ் ஆகிட்டே இருக்கும். சரியா? அததான் இந்த இடத்துல வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஓகே, they move here and there because they are constantly hit by fast moving particles of air. எதனால அப்படி மூவ் ஆகுதுன்னா ஏரோட பார்ட்டிகல்ஸும் மூவ் ஆகிட்டே இருக்கு இல்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த டஸ்ட் மேல ஏரோட பார்ட்டிகல்ஸ் பட கூட ஏர்ல என்ன இருக்கு? வாட்டர் மாலிகுல் இருக்கு, அப்புறம் வந்து O2, CO2, N2, இது மாதிரி நிறைய கேசஸ் இருக்குல்ல, நிறைய கேசஸ் இருக்குல்ல, அது எல்லாமே தான் வந்து இதை அஃபெக்ட் பண்ணும். அது வந்து பட ஆட்டோமேட்டிக்கா ரேண்டமா அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்கு. அந்த லைட் பண்றப்பதான் நம்மளுக்கு தெரியும், அந்த டஸ்ட் மேல லைட் பண்றப்பதான் தெரியும். இந்த ரூம்லயே டஸ்ட் இருக்கு, க்ளோஸ் ரூமா இருந்தாலும் டஸ்ட் இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ஒரு லைட் வேவ் ஒன்று வருது அப்படின்னா நம்ம வந்து தெளிவா அந்த டஸ்ட்டை வந்து பார்க்கணும். க்ளோஸ் ரூமா இருந்தாலும் டஸ்ட் இருக்கு. அப்போ அதான் இந்த இடத்துல வந்து நம்ம பார்க்கணும். சரியா? When a beam of sunlight enters a room, we can observe tiny dust particles suspended in air, which are moving rapidly in a very haphazard way. Haphazard. They move her and they because they are constantly hit by the fast moving particles of air. They move here and there. எப்படி பிடிக்கிற here and there. அங்கும் இங்கும் அங்க இங்க ஓடிட்டே இருக்காது அப்படின்னு ஒரு பங்கு அங்க இங்க ஓடிட்டே இருக்குமா? here and there. here. her அப்படின்னா அவளுடைய நடக்கும். HER உச்சரிப்பு வந்து என்ன? HER. This is her pen அப்படின்னா அவளுடைய பெண்மணி. her. ஓகேவா? her அப்படின்றது அவளுடைய பெண். Because they are constantly hit by fast moving particles of air. ஓகேவா? ரைட். இப்ப இதுல என்னென்னலாம் எந்தஸ்ல எஸ் திருப்பி விட்டுட்ட, ப்ளூரல் எல்லாத்தையும் ரிப்பீட்டடா. இப்ப பாரு, ஒரு டைப் ஆஃப் மிஸ்டேக்கை ரிப்பீட்டடா பண்றேன். இது நீ பார்க்க ஓ நான் இதை பண்றேன் அடுத்த வாட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதை சரி பண்ணிட்டாங்க. ஒண்ணு டீன் இருக்குன்னா ஈடி சேர்க்கல, ஆனா ஈடின்னு இருக்கு, அது சஸ்பெண்ட் மட்டும் விட்டுட்டேன். சஸ்பெண்டட் அப்படின்னு இருக்கு, சஸ்பெண்ட் மட்டும் படிக்கிறேன். ஏன்னா நீ என்ன நினைச்சா டி முடிக்கிறதுனாலே வந்து நம்ம வந்து ஈடி சேர்த்துறோம். நீ ஈடி இருக்கு, ஈடியை விட்டுட்ட. ஓகேவா? ரைட். சஸ்பெண்டட். அப்புறம் haphazardly. haphazardly. தமிழ்ல சொன்னா கண்டமணிக்கு அப்படின்னு. ஓகே, கண்டமணிக்கு அப்படி இப்படி போயிட்டே இருக்கு.
region here and there, here and there, here and there, because they are constantly hit by the fast moving particles of air. அதெல்லாம் எழுதிக்கோ. Enters, enters, திருப்பி suspended, ed suspended. சொல்லிட்டே இருக்கும். Yeah. Suspended, Suspended. haphazard, 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 Vessel. here and there, here and there, அப்படியே எழுது here and there எழுது. அது ஒரு கரெக்டா படிக்கவே வரல. Here and there. சரியா? அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ்லாம் எழுதியாச்சுல, எவிடன்ஸ், எவிடன்ஸ், எக்ஸிஸ்டன்ஸ் எல்லாம் எழுதியாச்சு ஆல்ரெடி. the zigzag movement of small particles suspended in a liquid or gas is called Brownian motion. Brownian motion அப்படிங்கறது மீனிங் என்ன, அதோட டெஃபினிஷன் என்ன? The zigzag movement of small particles suspended in a liquid or gas is called Brownian motion. Yeah. Brownian motion increases on increasing the temperature. Brownian motion increases on increasing the temperature. For example, தண்ணி வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, டீ தூள் அது மாதிரி போட்டோம் அப்படின்னா அதை நம்ம கூத்து கவனிச்சுன்னா அது மூவ் ஆயிட்டே இருக்கும். ஹீட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, டீ தூள் வந்து ரொம்ப வேகமா மூவ் ஆயிட்டே இருக்கும். ஃபுல்லாவே ரொம்ப வேகமா மூவ் ஆயிட்டே இருக்கும். Brownian அப்போ increases on increasing the temperature. அப்புறம் diffusion and Brownian motion are the two processes which provide the best evidence for the motion of particles in matter. The diffusion பார்த்தோம், பொட்டாசியம் பெர்மேங்கனேட் அந்த கிறிஸ்டல் வந்து தண்ணியில் அப்படியே போட்டுட்டா கொஞ்சம் கொஞ்சம் அதுவே கரைச்சி ஃபுல்லா மூவ் ஆகும் பார்த்தோம் இல்ல. அப்போ அந்த பர்பிள் கலர் வந்து ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுறத பார்த்தோம், மூவ் ஆகும். அப்புறம் Brownian motion zigzag பேட்டர்ன்ல அந்த மாலிகூல்ஸ் எல்லாமே வந்து மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு பார்த்தோம். இது ரெண்டுமே வந்து எவிடன்ஸ் ஃபார் பார்ட்டிகல்ஸ் of matter moving around. Okay, மூவ் ஆயிட்டே இருக்கு அப்படிங்கிறதுக்கான எவிடன்ஸ். படி பாப்போம். The best evidence from the existence and movement of particles in liquid can be explained by Brownian motion. The zigzag movement of small particle suspended in a liquid or gas is called Brownian motion. A Brownian motion increases on increasing the temperature. Diffusions and Brownian motions are the two processes which provide the best evidence from the motions of particles in matter. இப்ப இதுலயும் பார்த்தனா எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லு. Existence. 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 அப்புறம் பார்ட்டிகிள் மட்டும் தான் சொன்னேன், எஸ் விட்டுட்டேன். Particles. அப்புறம் இங்க திருப்பி வந்து லிக்விட்ஸ்ல எஸ் விட்டுட்டேன். சஸ்பெண்டட் பெர்ஃபெக்ட் சூப்பரா வந்துருச்சு. இங்க லிக்விட் கேஸ்லாம் வந்து மிஸ்டேக் இல்லாம கரெக்டா பண்ணிட்டேன். இங்கே இன்க்ரீசஸ்ல இஎஸ் விட்டுட்டேன், இன்க்ரீஸ் மட்டும் தான் சொன்னேன். ஐஎன்ஜி வந்து பெர்ஃபெக்டா சொல்லிட்டேன். டெம்பரேச்சர் ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. டிஃப் டிஐஎஃப் டிஃப் ஃபியூஷன் டிஃப்யூஷன் டிஃப்யூஷன் ஓகேவா ரைட். அப்புறம் ஃபார் அத வந்து ஃப்ரம்னு படிச்சேன் ஓகேவா. ஃபார் இருக்கு ஃப்ரம்னு படிக்கிறேன்.
அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் நம்மளுக்கு இருக்குது. பாத்துக்கோ, நம்ம என்ன மாதிரி தப்பு பண்றோம் பாத்தியா? அத பண்ணல அப்படின்னா நம்மலாம் வந்து வேற லெவலுக்கு வந்து போயிடலாம். ஓகே, குட். இப்போ இதுல என்னென்னலாம் எழுதணும்? எக்ஸிஸ்டன்ஸ் இன்னொரு வாட்டி எழுதிடு. எக்ஸிஸ்டன்ஸ் சொல்லிக்கிட்டே எழுது. எக்ஸிஸ்டன்ஸ். எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேவா? அப்புறம் பார்ட்டிகல்ஸ். இவ்வளவு நேரம் கரெக்டா தான் படிச்சுட்டு இருந்தேன். இதுலதான் வந்து பார்ட்டிகல்ஸ் வந்து எஸ் விட்டுட்டேன். ஓகேவா? அப்புறம் ஃபார் எழுது. ஃபார் FOR ஃபார் diffusion. diffusion. FUSION. ஓகேவா? FOR வந்து ஃபார். FROM தான் from. FORM வந்து ஃபார்ம். ஃபார், ஃப்ரம், ஃபார்ம். இதுல நிறைய பேர் மாத்தி மாத்தி மிஸ்டேக் பண்றவங்க தான். நீ மட்டும் இல்ல, எக்கச்சக்க பேர் பண்ண. இப்ப இந்த ப்ராப்ளம்ல உனக்கு மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சியா? அப்படி இல்ல. உன் ஃப்ரெண்ட்ஸை யாரையாவது உட்காந்து படிக்க சொன்னு வச்சுக்கிய, இந்த தப்பு எல்லாமே அவங்களும் பண்ணுவாங்க. ஒரு சிலர் தான் கரெக்டா படிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து பிராக்டிஸ்னால, திருப்பி திருப்பி பிராக்டிஸ்னால அதை கரெக்டா படிப்பாங்க. ஓகேவா? Properties of matter. Diffusion. A gas jar containing red brown bromine vapor. Bromine vapor வந்து reddish brown கலர்ல இருக்கும். ஒரு கிளாஸ் ஜார் ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கு. அந்த brown இது வந்து வேப்பர் வந்து இருக்கு. Invert another jar containing air over it. இப்போ இன்னொரு ஜார் வந்து ஏர் மட்டும் இருக்கு. அப்ப வந்து கலர்லெஸ்ஸா வந்து இருக்கு. The red brown vapor of bromine spreads out into the upper jar containing air. ஓகேவா? ஃபுல்லா இதுக்குள்ள இருந்த கேஸ் வந்து நம்ம இன்வெர்ட் பண்ணி வச்சோம்னா ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. The upper gas jar contains colorless air in it. Also turns red brown. This mixture is due to the diffusion of bromine vapor into air. Okay, into air. Air from the upper jar, upper gas jar also diffuses into the lower gas jar, though we cannot see it. இப்போ மேல இருக்கிற கீழே இருக்கிற கேஸ் வந்து மேல ஸ்ப்ரெட் ஆகுதுல, அதே மாதிரி இதுக்குள்ள இருந்த கேஸும் வந்து கீழே ஸ்ப்ரெட் ஆகும். அப்ப டோட்டலா வந்து ஈஸியா மாறிடும். ஓகேவா? புரிஞ்சுதா எப்படி ஆச்சு அப்படின்ட்டு வந்து? புரியுதா? ஆமா, இதுல புரோமின் கேஸ் உள்ள வச்சிருந்தாங்க. இது எம்டியா இருந்தது இல்ல, உள்ள நார்மல் ஏர் இருக்கு. ஃபுல்லா உள்ள இங்க மேல இருக்க அந்த நார்மல் ஏர் உள்ள டிஃப்யூஸ் ஆகுது. நம்மளுக்கு அது ஒழுங்கா தெரியாது. ஆனா கீழே இருக்கிற கலந்துருது, ரெண்டும் ஒன்னா கலக்குது. மேல இருக்கிறது கலர்லெஸ்ஸா இருக்கு, நம்மளுக்கு கலர் வந்து தெரியாது இல்ல, கலர் வந்து தெரியாது. ஆனா கீழே இருக்கிறது ரெட்டிஷ் ப்ரௌனா இருக்கு, அது வந்து மேல வந்து ஸ்ப்ரெட் ஆகுற அந்த கலர் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது நம்மளுக்கு தெரியும். ஓகேவா? ரைட். ஆனா மேல இருக்க அந்த கலர்லெஸ் கேஸும் கீழே டிஃப்யூஸ் ஆகுது, ஒன்னா மிக்ஸ் ஆகுது. ஓகேவா? ரைட். கீழே வந்து போறது வந்து ஏர் ஃப்ரம் த அப்பர் கேஸ் ஜார் ஆல்சோ diffuse into the lower gas jar.
தோ இது வந்து என்ன தோ த்ரூ ஒன்னு தோ ஒன்னு தோ வி கேனாட் see it. ஓகேவா ரைட் அதுவும் டிஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு வந்து பார்த்தோம். அப்போ இதுல முதல்ல என்ன பண்றாங்க, டிஃப்யூஷன் கத்துக்கணும்னா ஒரு கேஸ் ஜார் ஓகேவா கண்டெய்னிங் ரெட் பிரவுன் புரோமின் வேப்பர் வந்து ரெட் பிரவுன் புரோமின் வேப்பர் வந்து இருக்கு. அது பிரவுன் ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். இப்ப இன்னொரு ஜார் எடுக்கிறாங்க, இதுல ஏர் இருக்கு. ஏர்னா எப்படி இருக்கும், கலர்லெஸ்ஸா இருக்கும். இப்ப இது மேல கவுக்குறாங்க. ஓகேவா ரைட் கவுத்து வைக்கிறாங்க. அப்ப என்ன ஆகுது, அந்த கேப் வந்து ஃபுல்லா அந்த பிரவுன் கேஸ் வந்து மேல எல்லாம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுறத நம்மளால பார்க்க முடியுது. ஓகேவா ரைட் இந்த கீழே இந்த புரோமின் கேஸ் வந்து இந்த மேல அந்த போல் வழியா மேல போகுதுல்ல, அதான் பார்த்தோமே ரெட் பிரவுன் கேஸ் தானே புரோமின் கேஸ். இல்லப்பா ரெட் கேஸ் பிரவுன் கேஸ்னு இல்ல, புரோமின் கேஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கும். புரோமினோட அந்த கேஸ் வந்து ரெட் கலர்ல இருக்கும். ஓகேவா இப்போ நம்ம வந்து ஒரு இது வந்து எடுக்கிறோம் அப்படின்னா இந்த கலர் அப்படின்ட்டு வந்து இருக்குல்ல, எல்லா கேஸும் கலர்லெஸ் இல்லை. ஜென்ரலா ஏர்ல நிறைய வந்து ஆக்சிஜன் இருக்கு, அது கலர்லெஸ், அதனால ஃபுல்லா கலர்லெஸ்ஸா இருக்கு. இப்ப அதுவே வந்து கார்பன் டை ஆக்சைடு கலக்குது அப்படின்னா அதுவும் கலர்லெஸ் தான். அதுல கார்பன்ல அங்கங்க பார்ட்டிகல்ஸ் இருக்குன்னா அது கருப்பு கலர்ல வருதா, பிளாக் கலர்ல வருதா, அப்ப பிளாக் கலர் தானே அதோட கலர். அதே மாதிரி புரோமின் அப்படின்ற அந்த கேஸ் வந்து பிரவுன் கலர்ல இருக்கும், ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். ரெட் பிரவுன் அப்படின்னா என்ன, ரெட்டிஷ் பிரவுன் கலர்ல இருக்கும். ஓகேவா அந்த கேஸ் வந்து கலர்ன்றதுனால நம்மளால உணர முடியும், அதனாலதான் அந்த கேஸை ஃபில்அப் பண்ணி வச்சிருக்கோம். இன்னொரு இதுல இருந்து ஜார்ல வந்து வெறும் ஏர் மட்டும் தான் இருக்கு. இப்ப அதை வந்து நான் கவுத்து வைக்கிறேன், இந்த புரோமின் கேஸ்க்குள்ள வந்து கவுத்து வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும், இங்க கீழே இருக்க கேஸும் மேல இருக்க அந்த ஏரும் மிக்ஸ் ஆகும், டிஃப்யூஸ் ஆகும், மிக்ஸ் ஆயிட்டு ஒன்னா கலக்க ஆரம்பிச்சிடும். ஓகேவா ரைட் அப்ப அந்த ரெட் பிரவுன் வேப்பர் ஆஃப் புரோமின் ஸ்ப்ரெட்ஸ் அவுட் இன்டு த அப்பர் ஜார். அப்போ இதுதான் இந்த இடத்துல பார்த்தோம் நம்ம. ஓகேவா நம்ம இது மாதிரி இருக்கு, டார்க்கா இருக்க கீழே, இது மேல வந்து வச்சோன்னு அந்த இடத்துல ஸ்பேஸ்ல வந்து இது ஃபுல்லா வந்து டிஃப்யூஸ் ஆகுறப்போ லைட்டா வந்து மாறிடும், கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆயிடும். ஓகேவா இந்த இடத்துல மேல இருக்க கேஸ்லயும் ஏர் தானே இருக்கு, அது கீழே வந்து போகும், மிக்ஸ் ஆகும். கீழே இருக்கிற கேஸ் வந்து பிரவுன் கலர்ல இருக்கு, அது மேல போய் மிக்ஸ் ஆகும். தண்ணி வந்து வேற வேற கலர்ல இருக்கிறத ஒன்னா மிக்ஸ் பண்ணா சேஞ்ச் ஆகுதுல்ல, அதே மாதிரி கேஸும் வந்து இந்த கலர் கேஸ் வந்து பிரவுன், நம்மளோட ஏர் வந்து கலர்லெஸ், இது ரெண்டும் மிக்ஸ் ஆகுறப்போ ஃபுல்லா டிஃப்யூஸ் ஆகுது. ஓகேவா ரைட் அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. This mixture is due to the diffusion of bromine vapor into air. எதனால இது மாதிரி வந்து கலர் இது சேஞ்ச் ஆகுது, இந்த புரோமின் கேஸ் வந்து இதுக்குள்ளேயே ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, இந்த ஏரும் வந்து இதுக்குள்ள ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, கீழே இருக்க ஜார்ல ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. Air from the upper gas jar also diffuse into the lower gas jar, though we cannot see it. Diffusion. Diffusion is based on the motion of its particles. Diffusion is fastest in gases and slowest in solids. Diffusion வந்து கேஸ் தான் ரொம்ப வேகமா மிக்ஸ் ஆகும், அதுக்கப்புறம் லிக்விட், அதுக்கப்புறம் தான் சாலிட். ஓகேவா diffusion is based on the motion of its particles. Diffusion is fastest in gases. Gases வந்து ரொம்ப வேகமா ரெண்டு கேஸ் மிக்ஸ் ஆயிடும், and slowest in solids. ஓகேவா ரைட் சாலிட்ல ரொம்ப ஸ்லோவா டிஃப்யூஸ் ஆகும், மிக்ஸ் ஆகும். ஓகேவா ஏன்னா சாலிடோட மூவ்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும். The rate of diffusion increases on increasing the temperature of the diffusing substance. டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் வேகமா மிக்ஸ் ஆகும். ஓகேவா அப்போ டிஃப்யூஷன் என்னன்னு ஓகேவாயிடுச்சா?
டே படி பாப்போம். Gas jar container brown brownish paper. ஓகே, எழுதிக்கோ. ஜார், கேஸ் ஜார், ஜேஏஆர், ஜார். ஜார்னா ஜாடி, ஓகேவா? ஜார். கண்டெய்னர் இல்ல, கண்டெய்னிங் இருக்கு. கண்டெய்னிங், ஐஎன்ஜி, கண்டெய்னிங். கண்டெய்னிங் எழுது. ஓகேவா? இது புரோமின். புரோமின், புரோமின்றது ஒரு ஆட்டம். புரோமின், குளோரின், ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், இதெல்லாம் ஒரு ஆட்டம். இந்த புரோமின் அப்படின்றது வந்து பிரவுன் கலர்ல இருக்கும். அதனாலதான் புரோமின் அப்படின்ட்டு வந்து சொல்றாங்க. அந்த கலரை யூட்டிலைஸ் பண்ணிருக்கோம். புரோமின் சொல்லு. புரோமின், ஓகேவா? ரைட். புரோமின் வேப்பர், ஓகேவா? எழுது. ஜார் எழுது. கண்டெய்னிங் bromine. எழுதிட்டியா? படி. Invert another gas jar Jar, container air over it. containing. Containing. Container தான் இருக்கும். Containing. Container னா ER. Last. Container, ER. Containing. Containing. Air over it. Invert another gas. Red brown vapor of browning spread out into the upper gas jar containing air. இப்ப 2வது வாட்டி 3வது வாட்டி வரப்போ எனக்கு நான் கரெக்டா படிக்கணும் அப்படின்ட்டு அந்த எண்ணம் வந்து புரோமினும் கரெக்டா வந்துச்சு. ஸ்ப்ரெட் எஸ்பி அப்படின்னு இருந்துச்சுனாலே செப்பரேட் அப்படின்னு உங்க மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுது. ஓகேவா? அதை நம்ம மாத்தணும். இப்போ ஸ்ப்ரெட், ஓகே, ஸ்ப்ரெட், Spread. ஓகேவா? ரைட். கண்டெய்னிங் இந்த டைம் கரெக்ட் ஆயிடுச்சு பாத்தியா? 2வது வாட்டி தப்பு நடந்துச்சு, இந்த வாட்டி கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ரைட். Upper gas. இந்த ஏன் விட்டுருங்க? The upper gas jar which contains colorless air in it also turns red brown. This mixture is due to the diffusion of bromine vapor into air. Mixture is due to the diffusion of bromine. The air from the upper gas jar also diffuse into the lower gas jar through we cannot see it. Thought. த்ரூனா THROUGH, த்ரூ, உள்ள பூந்து அப்படின்னு அர்த்தம். தோ இருந்தாலும் அர்த்தம். தோ இது தோ, THOUGH, தோ we cannot see it. அப்போ தோ எழுதிக்கோ. இதுக்கு முன்னாடி கூட கொஞ்சம் மிஸ்டேக் ஆச்சுல. கண்டெய்ன் அது ஆல்ரெடி எழுதியாச்சுல. கண்டெய்னிங் இல்ல இப்போ வந்து எழுதுங்க. இப்ப நினைக்கிறேன். ஓகேவா? கண்டெய்னிங் எழுதிக்கோ. கண்டெய்னிங், அப்புறம் கண்டெய்ன்ஸ். இதுல கண்டெய்ன்ஸ், கண்டெய்ன் அப்படின்னா வந்து இருக்கிறது. ஓகேவா?
இப்போ milk contain protein அதுல இருக்கு. contains அப்படின்னா இன்னும் நிறைய இருக்கலாம்ல இல்ல, அது contains அப்படின்னு சொல்றோம். containing ing containing, container contain er container. ஓகேவா? அப்போ அந்த பேசிக் ஐடியாவை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த பேசிக் ஐடியாவை ஃபாலோ பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா? இவ்வளவுதான் இந்த மேட்ரிக். எப்ப வந்து ஒரு விஷயத்தை சரியா பண்றோம் அப்பெல்லாம் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் பக்காவா இருக்கும். ஓகேவா? சரியா? புரிஞ்சுதா? அப்போ இதை நம்ம சரியா பண்ணாலே நமக்கு போதும். இந்த இடத்துல நம்ம பாஸ் பண்ணுவோம்.